ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் கொஞ்ச நாளாகவே எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதில் ஏஐ வரப்போகுது, உங்கள் ஜாப் எடுத்துக்க போகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. நாமளும் ஒரு சில நேரத்தில் ஓகே அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு செகண்டாவது யோசிச்சிருப்போம். ஆனால் இப்போது ஆந்த்ரோபிக் இருக்கு இல்லையா, அந்த கிளாட் ஏஐ அவங்களோட பேரண்ட் கம்பெனி அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கோம். நாம ஒன்று பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் அது ரியாலிட்டியில் நடக்கும்போது வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் ஓ இது இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு வரும் இல்லையா. அந்த மாதிரி இங்கே இப்போ ஏஐ ரிலேட்டட் ஜாப்ஸில் எந்த அளவுக்கு எந்த ஜாப்ஸ்லாம் வல்னரபிள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அவங்க ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ இது என்னன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ப்ரோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தாச்சு, நிறைய அனாலிசிஸும் பார்த்தாச்சு, போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள் பார்த்துருக்காங்க. இவங்க என்ன பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி மாதிரி ஒரு ஃபீல்டில் ஏஐனால என்ன அளவுக்கு பண்ண முடியும் அண்ட் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்போ அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயால் ஒரு ஃபீல்டில் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனால் இருக்கிற மக்கள் ஒரு 2% தான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 2% 100% ஆகிறதுக்கு இன்னும் 15-20 வருஷம் ஆகலாம். அதுக்குள்ளே இப்போதைக்கு வேலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா அதுக்குள்ளே நான் ரிட்டையர் ஆகும்பா அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விடலாம். அந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா யாரையும் எடுத்துக்க முடியாது, என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தேன். அண்ட் படித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேப்பரில் நான் டிகிரி வாங்கிட்டேன். நான் ஒரு இன்ஜினியர் 4 வருஷம் படித்து ஒரு பவர் பிளான்ட்டே செட் பண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி ஜென்ரேட்டர் அது இது கரண்ட் தயாரிக்கிறது எல்லாத்த பற்றியும் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அக்கு வேற ஆணி வேற ரிசர்ச் பேப்பர்லாம் ஃபுல்லாக பார்த்து தீசிஸ் எழுதி அந்த இதெல்லாம் சப்மிட் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணி பேப்பரில் நான் இன்ஜினியர் எஸ் குட் ஃபைன் கேங் லீடர் அப்படிங்கிற மாதிரி. நீ ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு 3 ஃபேஸ் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கில் ஒரு விஷயத்தை பண்ணணும்னாலோ இல்லை சாதாரணமாக வீட்டில் இன்ஜினியரிங் படித்து முடித்த அந்த வருஷம் ஒரு எலக்ட்ரிக் பல்பை மாற்றணும் அப்படின்னாலே எனக்கு இதுவா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு 2 செகண்ட் யோசிப்பேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக ஒரு பவர் பிளான்ட்டே செட் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் படிப்பில் படிச்சிருக்கேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னால் ஒரு லைட் பல்ப் மாற்றுறதுக்கு யோசிக்கிறேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியலாகவே அதே நேரத்தில் நான் படித்து முடிச்சு வெளியே வரும்போது உண்மையாகவே ஒரு 20 வருஷம் பவர் பிளான்ட் செட் பண்ண ஒரு இன்ஜினியர் பக்கத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்னை பார்த்து ஐயோ இவன் படித்து புதுசாக வந்திருக்கானே, நல்ல சின்ன பையனாக வேறு இருக்கான், அங்கங்கே ஓடி கீடி துருன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம வேலையை பறிச்சிருவானோ அப்படின்னு அவர் என்னை பார்த்து பயப்படணுமான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். ஆக்சுவலாக தியரிட்டிக்கலாக பேப்பரில் இருக்கிறது ஒன்று, நான் பண்ணுறது ஒன்று. இந்த பவர் பிளான்ட் செட் பண்ண அந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் நான் இருக்கிற இந்த ரேஞ்சிலேருந்து அவர் ரேஞ்சுக்கு வரத்துக்கு எனக்கு 20 25 வருஷங்கள் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் அவர் என்னை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. நான் மேலே சொன்ன இந்த ஒரு ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்த்ரோபிக் இருக்கு இல்லையா, கிளாடோட அந்த பேரண்ட் கம்பெனி, அவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் அவங்க யூஎஸோட ஒரு டேட்டா பேஸ், அதாவது ஓநெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்குபேஷனல் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க். இந்த டேட்டா பேஸில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 800 ஜாப்ஸ், அதாவது நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் வேலைகள் பார்க்குறோம் இல்லையா, அந்த 800 ஜாப்ஸோட டாஸ்க் லெவலில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஜாப்ஸ் இருக்காது, டாஸ்க் லெவலில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்த டாஸ்க் நமக்கு தெரியும் இவ்வளோ இருக்குது, ஆனால் இதே ஏஐயால் இந்த டாஸ்க்கை எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஒரு ஃபீல்டு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடிங் அப்படின்னா கோடிங் ஒரு ஏஐயால் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படின்னு ஆந்த்ரோபிக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்லையும் ஏஐ எவ்வளோ பண்ண முடியும் அண்ட் இப்போ அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கரண்ட்டாக அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மெட்ரிக்கை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸை அவங்க பார்த்துருக்காங்க. சரி எப்படி அவங்களால அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஆப்வியஸ்லி அவங்க கிளாட் கிட்டேருந்து டேட்டாவை எடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அன்றாட இப்போ கிளாட் சாட் ஜிபிடி மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதனால் அதில் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ஓகே உங்களுக்கு தெரியும் அவங்க செக்ரிகேட் பண்ணி எந்தெந்த ஃபீல்டில் இருக்கவங்க எவ்வளோ தூரம் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மெட்ரிக்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் டேட்டா பேஸ் சொன்னேன் இல்லையா ஓநெட்டு, அந்த ஓநெட் டேட்டா பேஸில் நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா மற்ற டேட்டா பேஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்றத தாண்டி
ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் கோடிங் மட்டும் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோடிங்கை வந்து ரைட் கோடிங், அதுக்கப்புறம் வந்து எடிட்டு, அப்புறம் என்ஹான்ஸ் கோடிங், மெயின்டைன் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடிங்லேயே நீங்கள் அந்த சப் டாஸ்க் மாதிரி ஒரு ஈச் டாஸ்க் லெவலில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்போ அது வந்து டெஸ்டிங் தனியாக, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறது தனியாக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறதுலையே உங்களுக்கு வந்து பலதரப்பட்ட செக்ஷன்ஸ் அந்த டாஸ்க் வந்து ஃபுல்லாக லிஸ்ட்டாக இருக்கும். அந்த டாஸ்க் லெவலில் ஓகே ஒரு பர்டிகுலர் டாஸ்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோடிங் எடுத்தால் அந்த கோடிங்கில் ஏஐயால் எவ்வளோ பண்ண முடியும்? ஓகே 90% கோடிங்கால் ஏஐ வந்து பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க எவ்வளோ வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, கோடிங்க்கு அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மெட்ரிக் வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய டேட்டா பேஸ் மாதிரி ஒரு மேப் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து கோடிங்க்கு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா ஃபீல்டுக்கும் போட்டிருக்காங்க. அண்ட் அப்படி போட்டு வந்த ரிசல்ட் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் கொஸ்டின் என்னென்னா, ஏஐயால் இது வந்து தியரிட்டிக்கலாக எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ மக்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த ப்ளூ கலரில் ஒரு மேப் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ப்ளூ கலர் வந்து ஏஐயால் எவ்வளோ தூரம் பண்ண முடியும். அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா உள்ள, அது வந்து அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போதைக்கு அவ்வளோ வரைக்கும் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த 2 கலர் டிஃப்ரென்ஸ் அங்கே காமிக்குது. ஸோ அந்த டயக்ராம் பார்க்கும்போதே ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிய வரும். அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இதுவும் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் இந்த செக்டரில் பார்த்தீங்கன்னா ஏஐயால் அதிகமாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த செக்டரில் இருக்க மக்களும் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவே நீங்கள் அடுத்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேப் வந்து ரொம்பவே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏஐயால் அவ்வளோ தூரம் பண்ண முடியும், ஆனால் அந்த ஃபீல்டில் இருக்கிற மக்கள் அதை வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த கேப்பு பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேப்பு பெருசாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்றாங்கன்னா, இப்போது அந்த ஃபீல்டு வந்து இன்னும் மேலே வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஐ ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி மக்கள் வந்து ஜாப்ஸ் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் ரொம்ப வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்க சொல்ல வராங்கன்றது அந்த டேட்டா பார்க்கும்போது புரியுது. இதில் ஆப்வியஸாக ஹையாக யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அது போக கீ டேட்டா என்ட்ரி, அதாவது டேட்டாவை மேனுவலாக என்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. விச் மீன்ஸ் அந்த ஃபீல்டில் அதிகமான பேர் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா சொல்லுது. ஆனால் இது வந்து நான் 1% வந்து அக்ரி பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக கஸ்டமர் சர்வீஸ் முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சேட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணணும் அவசியம் இருக்காது. அங்கேயே சேட் ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு பர்சன் யாரோ ஒருத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அந்த சேட்டை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்களா நீங்கள் சேட் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறது யூஸ் ஆகும். அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கனாலே அது பின்னாடி வந்து ஒரு பாட் தான் வந்து ஹாய் அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரியே பேசுது. ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு மாதிரி வச்சிருப்பாங்க. நான் சும்மா எல்லாம் வந்து இன்னைக்கு மண்டேனா நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்பேன். அது உண்மையாக ஒரு பர்சன் பின்னாடி இருந்தால் அவங்க வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு பாட்டாக இருந்தால் அது ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது வந்து பாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நானே இங்கே வந்து கண் கூட பார்க்குறேன். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லீஸ்டான எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்ஸு, மெக்கானிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளம்பர்ஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், இந்த ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐயோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஒரு சில ஏரியாவில் ஏஐ தென்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்ட். எங்கெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் கிரியேட்டிவிட்டி, ஒரு ஹியூமன் லேபர் ஒர்க், இந்த ப்ளூ காலர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ப்ளூ காலர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அந்த நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போது லைட்டாக அந்த ஒரு கொஞ்சம் யூசேஜ் இருக்குது. அது கூட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குற மாதிரி, ஒரு டிரான்சாக்ஷனல் ஒரு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சின்ன இந்த ரெசிபி இப்படி மாற்றினா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கே தவிர நீங்கள் வந்து ஆக்சுவல் ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் ஆகாது. ஆப்வியஸ்லி எந்த ஒரு ரோபோவாலையும் வந்து இப்போ நம்ம சமைக்கிறதுலாம் சமைக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்தந்த ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஐயோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஐயால் வந்து அதிகமாக பண்ண முடிகிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அங்கே அந்த ஃபீல்டில் இருக்க மக்கள் ரொம்பவே கம்மியாக தான் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இந்த டேட்டா வந்து காமிக்குது. அது கூடவே இன் ஜென்ரல் அமெரிக்காவில் 30% ஆஃப் த ஒர்க் வந்து ஏஐ வந்து டச்சே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுது. விச் மீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு அந்த டேட்டா வந்து ரிவீல் பண்ணுது. இந்த டேட்டாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டுக்கெலாம் வந்து ஏஐ ரீப்ளேஸே பண்ணாதுன்னு சொல்ல வரல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ஏஐயால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை விட ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அந்த ஏரியாவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அதோட டேட்டா. இப்போதைக்கு அந்த ஜாப்ஸ்லாம் சேஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களோட ரிசர்ச்சே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேலை
பிற்காலத்தில் கொஞ்சம் வந்து இந்த அட்வான்ஸ்மெண்ட்டு ரோபோலாம் வந்து அதிகமான வந்து ஒரு அட்வான்ஸ் வரும்போது அப்போ வந்து டேட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த கேப் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். ஓகே ப்ரோ, ஆனால் ஏஐனால் நிறைய வேலை போகுது அப்படின்னு சொல்லி அங்கங்கே நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு சில லே ஆஃப்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் அவங்க வந்து ஒரு ஆன்சர் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேப்பை பார்க்கும்போதே நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து தெளிவாக தெரியுது. ரெண்டாவது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐனால யங் கிராஜுவேட்ஸ், அந்த யங் கிராஜுவேட்ஸோட ஹைரிங் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா இல்லை, அவங்க வந்து யங்காக இருக்கும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது, அவங்க வந்து இப்போ தான் கற்றுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஈஸியாக ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து அந்த யங் கிராஜுவேட்ஸை வந்து ஹையர் பண்ணுறத ஸ்லோ ஆகுது. ஆனால் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அவங்க வந்து கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஒர்க்கை ஹெல்ப் பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது. இல்லை ஏதோ ஒரு ரெப்பிட்டேட்டிவாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதை வந்து குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தவிர அவங்கள இப்போ வந்து உடனே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபீல்டு வந்து இன்னும் வளரலை, இன்னும் அந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான லைன்ஸில் தான் அந்த ரீசர்ச்சில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்ப்ரைசிங்காக ஒரு 4 ஃபேக்டர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டர் ஒர்க்கர் வந்து அதிகப்படியான வல்னரபிளாக இருக்காங்க. ரெண்டாவது, மென்னை விட விமன் வந்து வல்னரபிளாக இருக்காங்க. அண்ட் மூணாவது, மோர் எஜுகேட்டட் மோர் வல்னரபிள். நாலாவது, ஹைலி பெய்ட் மோர் வல்னரபிள். ஸோ இந்த சார்ட்டை பார்த்து ஏஐ உங்கள் ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது இல்லை ப்ரோ எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை, அண்ட் சந்தம் தவிர சப்ஸ்கிரைப்.